மது குடித்துவிட்டு பட்டப்பகலில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் போதை ஆசாமிக்கு விழுந்த சிறப்பான கவனிப்பு காட்சிகள்தான் இவை. சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது தாயுடன் பேருந்து மூலம் தாம்பரம் வந்துள்ளார். தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து இளம்பெண் தனது தாயுடன் உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக நடந்து சென்றார். அப்பொழுது அருகே நடந்து வந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து சற்றும் தாமதிக்காமல் அந்த இளம்பெண் அந்த ஆசாமியின் கையை தட்டிவிட்டு கன்னத்தில் பலார் அறைவிட்டார். இதனையடுத்து அந்த ஆசாமி ஒன்றும் நடக்காதவரை போல பிளாட்பாரத்தில் ஏறி ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டார். ஆனாலும் அந்த பெண் அவரை விடவில்லை. கன்னம் பழுக்க பழுக்க அடுத்தடுத்து பலார் அறைவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மது அருந்தி இருந்ததால் என்ன நடந்ததென்று தெரியவில்லை என்று கூறிய அந்த ஆசாமி, நீ என்னோட பொண்ணு மாதிரிமா என்று நடித்தான். அதற்கு அந்த பெண், உன்னோட பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி தான் செய்வியா என கேட்டு மீண்டும் கன்னத்தில் அறைவிட்டார். அந்த பெண்ணின் தாயும் திட்டி தீர்த்ததால் தன்னை மன்னித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு தப்பித்துச் செல்ல முயன்ற அந்த சில்மிஷ போதையனின் சட்டையை பிடித்து ஓடவிடாமல் தடுத்தார் அந்த இளம்பெண். பின்னர் அங்கு வந்த பெண் போலீசாரிடம் அவனை ஒப்படைத்தார். போலீசார் புறக்காவல் நிலையம் அழைத்துச் சென்று தரையில் அமர வைத்திருந்த நிலையில் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சிய அந்த போதையன் ஒரு கட்டத்தில் தான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதாக ஒப்புக்கொண்டான். அவனை காரில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவன் தாம்பரம் பகுதியில் தங்கி சமையல் வேலை செய்து வரும் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை என்பதும், ஊருக்கு செல்வதற்காக டாஸ்மாக் சென்று மது அருந்திவிட்டு பேருந்து நிலையம் வந்ததும் தெரிய வந்தது. போதையின் பாதையில் விழுந்து மதுவிற்கு அடிமையாகும் இதுபோன்ற நபர்களும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கின்றனர் என்பதே கசப்பான உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன் மற்றும் வேல்ராஜ்.